வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்திங்கன்னா, ரேவதி வந்து கார்த்தி ரூமுக்கு போகிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள், அவங்க பார்ட்டிக்கு கூப்பிட்ருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கார்த்திகிட்ட எப்படியாவது நம்ம சொல்லிடணும் நம்ம காதலை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கார்த்தியும் குளிச்சுட்டு வெளியில் வர்றாரு. ஏன் ரேவதி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பிறந்த நாள், அதனால் அதுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. சரி சுவாதியும் தானே வரா அப்படிங்கிறாங்க. சுவாதி வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம், அவள் இங்கே இப்போ ப்ராக்டிக்ஸ் பண்ணட்டும், நாளை காலையில் அவளுக்கு இது இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சரி ரேவதி போயிட்டு வரலாங்கிறாங்க. மறுபடியும் ஏதோ சொல்ல வராங்க, முடியல, அவங்களால சொல்ல முடியல, அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது ரேவதி, நான் முடிச்சுட்டு வந்து உன்னை நான் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அங்கே போய் ரேவதி சுவாதிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், நீ பத்திரமா இரு அப்படின்னு. சுவாதியோ சரிக்கா நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிரயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட அம்மாவோட சொத்தை வந்து நம்ம 3 பேர்த்துக்கு எழுதுறதுக்காக இப்போ இதில் ரெடி பண்ணுறாங்க. உடனே இங்கே இருந்துட்டு உடனே அந்த பத்திர ஆஃபீஸுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் பத்திரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொருத்தராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி, அருண் அவங்க அண்ணன் 2 பேரும் எல்லாம் 3 பேர் கையெழுத்து போட்டுட்ருக்குறாங்க. அங்கே பின்னாடி ஜன்னல் வழியாக சிவனாண்டியும் அவங்க மகனும் அவங்க அப்பாவும் 2 பேரும் சித்தப்பா, அதாவது சிவனாண்டிக்கு சித்தப்பா, சந்திரகலாவோட கணவர் சிவனாண்டி, அவர் எப்படியாவது இந்த வீடியோ ஆதாரத்தை எடுத்து கொண்டு சாமுண்டீஸ்வரிட்ட காமிச்சு, இந்த ராஜா சேதுபதியோட பேரன் தான் இந்த கார்த்தின்னு சொல்லி இந்த டிரைவர் ராஜாங்கிறவன் நீ நம்பி ஏமாந்துருக்கிறீங்கன்னு சொல்லிடணுன்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குறாங்க. அவங்க வந்து எல்லா வீடியோவையும் எடுத்துடுறாங்க, கையெழுத்து போட்டதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோன்னே ராஜா சரி நான் கிளம்பிடுறேங்கிறாங்க. உடனே அதுக்கு அவங்க அண்ணன் அருண் சொல்கிறாரு, டே கார்த்தி, எப்படா நீ இங்கே வருவ, போய் ரொம்ப நாள் ஆச்சு, பிஸ்னஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க எல்லாருமே எங்கே கார்த்தி எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் கூடிய விரைவில் வந்துடுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசரமாக கிளம்பி அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆள் வந்து அங்கே வேலை செய்கிற ஆளுக்கிட்ட காசை கொடுத்து அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அவர் முடியாதுங்கிறாரு. மறுபடியும் நிறைய பணம் கொடுக்குறாங்க. உடனே எடுத்தாந்து கொடுத்துட்றாரு. அந்த பத்திரத்தை பார்த்தோன்னே கார்த்தி, அருண் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஒட்டி அவங்க மூஞ்சி, ஆதார் கார்டோட எல்லாமே நிரூபணமாக இதாக இருக்குது, அதை வச்சுக்கிறாங்க. உடனே மாட்டுனண்டா இவன் இந்த டிரைவரு, பாரு டிரைவர் ராஜா நான் நடிச்சிட்ருக்கிறேன், வாடா நான் கரெக்டாக மாட்டினேன், வீடியோ ஆதாரம் இருக்குது, பத்திர ஆதாரம் இருக்குது, இன்னுமே இவன் தப்பிக்கவே முடியாதுன்ட்டு அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க. அதுக்கு அடுத்தது கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா நேராக அவங்கள கூட்டிக்கிட்டு, ரேவதியை கூட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாருமே வந்து பர்த்டே பார்ட்டியில் இது பண்ணிவிட்டு அவங்க நிறைய வந்துட்டுருக்குறாங்க. அப்போ வந்து உடனே கார்த்தியை வந்து எல்லாருமே நக்கலாக சொல்கிறாங்க, என்ன வேட்டி செட்டில் இருக்கார், அவர் கிராமத்தாள், அவருக்கு ஜூஸில் ஸ்டால்லாம் போடாத அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டுருக்குறாங்க. உடனே ரேவதி கோவம் வந்துடுது, இதுதான் நீங்கள் படித்த நாகரிகமா, அதாவது வேட்டி சட்டை போட்டிருந்தா உடனே கேவலமாக பேசுவீங்களா, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு யார் கெட்டவங்க இல்லையா, ஒரு அசிங்கமாக எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பேசினாலும் அவர் கேட்டுட்டு அமைதியாக இருக்கார், இதெல்லாம் மனித நாகரிக செயலே கிடையாது, டீசெண்டாக நடத்துக்குங்க, அடுத்தவங்கள சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கேவலமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அது இதுன்னு நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. உடனே சாரி ரேவதி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம் அப்படி இப்படிங்கிறாங்க. மன்னிப்பு ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, அவர்கிட்ட கேளுங்கங்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே மன்னிப்பு கார்த்திகிட்ட கேட்குறாங்க. உடனே இருந்துட்டு முடிச்சுட்டு உடனே இந்த குழந்த ஜனனி வந்து அவங்க பொண்ணுக்கு பிறந்த நாள், அவங்க கையெல்லாம் மருதாணி வச்சிட்ருக்காங்க. உடனே அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அங்கேயும் இங்கேயுமா ஓடுறாங்க. ஓடிட்டு ஒரு பெரிய ஒரு டப்பா இருக்குது, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த டப்பாவும் மூடிக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக அவங்க வெளியிலே வரல. உடனே எல்லாருமே எங்கே காணோம், பாப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய்
போய் தொலைவுறாங்க. ஒருத்தர் கூட கண்ணில் தெரியல. அவங்க அழுகுறாங்க. ஐயா ஐயோ என் பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையேன்னு. உடனே கார்த்தி வர்றாரு. அங்கே கதவுல எல்லாம் மருதாணி விட்டுருக்கிறத பார்க்குறாரு. அப்போ தான் நினைக்கிறாரு, ஓ இந்த பொண்ணு மருதாணி வச்சுருந்ததில்ல அப்படின்னு. கரெக்டாக போய் அந்த பொட்டியை திறந்து கண்டும் பிடிச்சிட்றாரு. அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய தேளா இருந்து அவங்கள கொட்டிடுது. உடனே குழந்த மயக்கமாயிடுறா. உடனே இருந்துக்கிட்டு கார்த்தி உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, சார் ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணுங்கிறாங்க. ஃபஸ்ட் எய்ட் வந்து சோப் போட்டு நல்லா இது பண்ணிட்டு ஐஸ் கட்டி வைங்க, வெந்நீர் ஒத்தடம் கொடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். டாக்டரையும் கார்த்தி வர சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா குழந்தைக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நடந்துகிட்ருக்குது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கார்த்தியை பற்றி இவ்வளோ தூரம் இதாக இருக்கிற ப்ரௌடாக செய்யார், இவ்வளோ தூரம் அடுத்தடுத்து இப்படி செய்கிறாருன்னு நினச்சி பெருமைப்படுவானுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கடையில் இன்னொரு விஷயம் நடக்குது. சுவாதி பார்த்திங்கன்னா அங்கே ரூமில் இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவங்க பாடினதை ஜெயிக்கதை பொறுக்காமல் அங்கே ஒருத்தர் வர்றாரு. அவர் வேறு பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்பாவும் மகளும் தான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி சுவாதி மேலே கோவத்தில் வேறு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுவாதிக்கு வந்து ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, ஏய் நான் செங்கல்பட்டில் தான் இருக்கேன்னொடனே, ஏய் இங்கே வாடி ஒரு சின்ன பார்ட்டிடி வாடி வந்துட்டு போயிடலாங்கிறாங்க. உடனே சரி வர்றேன்ட்டு சுவாதி வந்து இவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும் சொல்லாமல் ரூமை விட்டு வெளியில் போய் ரிசப்ஷனில், ஏங்க எங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. வெளியில் இருக்குதுன்னொடனே, அண்ணா ஆட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனையாகி மாட்டிக்குவாங்களோ என்னமோ தெரியல. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, வணக்கம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நன்றி.